வெறும் 3 பொருளால் இன்றைக்கி நம்ம பால் பவுடர் சேர்க்கலாம். அது எப்படின்னு நீங்கள் பாருங்கள். இந்த பாருங்க, இது சீனியை நல்லா மாவாக அரைச்சிக்கணும். ஒயிட் சாக்லேட்டா? இது பால் பவுட்ரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பால் பவுட்ரு எவ்வளோ போடுறீங்களோ அதோட சீனி கம்மியாக போடணும். வெறும் தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா இப்படி ரெண்டுத்தையும் போட்டு தேங்காய் எண்ணெயை திறந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். உள்ளே ஊற்றுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நான் கடைசி இதில் எப்படி வருதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். தப்பா வந்து எங்களுக்கு தூங்க சொல்லக்கூடாது. நல்லா கிண்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டா. இன்னும் நீ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோ. அந்த கரண்டியை ஊற்ற வேண்டியதாடா. ஓகே. பாண்டிக்கு சோப்பு இல்லை, எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தேங்காய் ஊற்றி நல்லா தெரியும். கடைசியில் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நல்லா தண்ணியாக மாவாரையணும்டா. தண்ணியாக இருக்கணுமே. கேமராமேன் வேறு கசருங்காரு. நீ இது பண்ணுறா. பள்ளி விளையிட்டு சாப்பிட்டியா? வரதான் அவன் காலையில் சாப்பிட காலையில் இப்படி சாப்பிட்டுக்கலாம். அப்போ நீ சின்ன பிள்ளை தானே. வருது ஃப்ரெண்ட்ஸ். காப்பு கட்டியிருக்காரு. கோயிலோட பொங்கல் அன்னைக்கு வீடியோ பாருங்க, தெரிய விடுறோம். என்ன வீடியோ? யூடியூப்ல வீடியோ போடுறோம். நம்ம தெரியாம ஆகுறோம். ப்ளீஸ் ரூம் மேட்ச் வீடியோ இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா பெல் ஐக்கான சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆன் பண்ணுங்க. ஆளில் பண்ணுண்டா. முடி விட்டு உடனே மறுநாள் முடி விட்டுறீங்க நீங்கள். என்ன முடியோட ஆடவா? பாருங்க எப்படி முடியோட அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. இப்படி வரணும் நல்லா. குழக்குள்ளன்ட்டு நல்லா கிண்டி விடுங்க. இதை நல்லா இதே கிண்ணத்துலேயே ஒரே அளவை பரப்பிக்கோங்க. அப்படியே இருங்க. இந்த கிண்ணத்துலேயே நல்லா பண்ணிக்கோங்க. என்ன ஒரே அளவாக ஆக்கிக்கோங்க. பார்த்தீங்களா, நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரீசரில் வைக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ஃப்ரீசரில் ஒழுங்காமல் கொண்டு போகணும். ஃப்ரீசரில் 7 பாயிண்டில் வச்சோம்னா சரியாகும். வாங்க போகலாம். ஃப்ரிட்ஜு வெறும் 2 மணி நேரத்தில் எடுத்தோம்னா நம்மளுக்கு இது கிடச்சிடும். பார்த்துக்கோங்க. பாயிண்ட் 7 வச்சுருவோம். 7 பாயிண்டில் வச்சுருவோம். 7 வச்சு நல்லா ஜில்லுன்னு இருக்கும். ஃப்ரீசருக்குள்ளே கட்டியில் வச்சு 7 வச்சு நல்லா ஜில்லுன்னு 2 மணி நேரத்தில் உங்களுக்கு நல்லா 7 வச்சுக்கோங்க. திருக்கி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பக்கத்தில் போய் பார்த்துக்கோங்க. 7 வச்சாச்சு. அடுத்த 2 மணி நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு இந்த இதை நான் சாக்லேட்டை டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன். கன்ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டா?